காவல்துறையினர் நீதியை நிலைநாட்ட வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். தோழமை கட்சியினர் முதலமைச்சருடன் இணக்கமாக உள்ளனர். அமைச்சர் KN நேரு பேட்டி. தமிழக தொழில்துறை தோல்வியடைந்துவிட்டது. திமுக அரசை விமர்சித்த பழனிசாமி. இந்தியாவிலிருந்து 50,000 கோடி அளவுக்கு ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி. எல். முருகன் தகவல். அதிமுக பாஜக இடையே இணைப்பு இருக்கிறது, ஆனால் பிணைப்பு இல்லை. திருமாவளவன் கருத்து. வாட்டர் பெல் திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் அமல். நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம் ஜூலை 8ஆம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. காவலாளி அஜித்குமார் மரண வழக்கு CBCIDக்கு மாற்றம். இன்று முதல் ரயில் கட்டணம் உயர்வு. கிலோமீட்டருக்கு அரை பைசா உயர்த்தப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. ஆன்லைன் ரம்மியை தடை செய்த அரசு டாஸ்மாக் கடையை ஏன் தடை செய்யவில்லை? உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. பரஸ்பர வரி விதிப்பு நிறுத்தம் கால அவகாசத்தை நீட்டிக்கும் திட்டமில்லை என டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். தெலங்கானா ரசாயன ஆலையில் வெடி விபத்து, 10 பேர் உயிரிழப்பு. மணிப்பூரில் துப்பாக்கிச் சூடு, 4 பேர் உயிரிழப்பு. அந்தமானில் அடுத்தடுத்து 3 முறை நிலநடுக்கம், மக்கள் அச்சம். தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.